வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து ஓபிஎஸ் சசிகலா இணைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தும் எடப்பாடி பழனிசாமி எதனால போடலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து ஓபிஎஸ்ட்டை பேசியிருந்தார், நீங்கள் வந்து இணைஞ்சுக்கோங்க, ஆனால் எந்த பதவியும் எதிர்பார்க்காதீங்க மாதிரி யோசிச்சு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால் அவசரப்பட்டு தீர்மானம் போட்டுறாங்க மாதிரி வந்து வேலுமணி எடப்பாடி பழனிசாமிட்டு சொல்லியிருக்காரு. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் சீனியர்களை பார்த்தீங்கன்னா அதாவது எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களா, ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்கிறாங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து கேபி முனுசாமியில் அதிருப்தியில் இருக்காங்க. கேபி முனுசாமி கேள்வி கேட்டனால தான் அதிருப்தியில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அணியில் இப்போ இருக்காருன்னா அதுக்கு வந்து முன்னால் வந்து ஜெயலலிதா ஒதுக்கி வைக்கப்பட்டவர் கேபி முனுசாமி. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தப்போ வந்து இணைஞ்சிட்டார், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டாரு. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். சீனியர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ரொம்ப சீனியர், ஓபிஎஸோட மிகப்பெரிய சீனியர். பொன்னையன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலே வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாரு, அவங்களாம் ரொம்ப சீனியர். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே எடப்பாடி பழனிசாமியை வந்து தலைமையை ஏற்றுக்கிறாங்க. ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு தலைமை ஏற்றுக்கிற தயங்குறாரு, தலைமை ஏற்றுக்கலான்னா பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வராதிங்கன்ற மாதிரி சொல்லிடுங்கன்ற மாதிரி கேபி முனுசாமி ஓபிஎஸ் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் இதே தான் பேசியிருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் பேசுனதில் ஓபிஎஸ் வரணும்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கணுன்ற மாதிரி எதனால் சொல்லியிருக்காருன்னா, அவர் இப்போ பொருளாளர் இருக்கார். இப்போ ஓபிஎஸ் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக சேர்ந்தா அவருக்கு வந்து பொருளாளர் பதவியை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் எதிர்ப்பு ஓபிஎஸ் கொடுத்துட்டு வர்றாங்க. அதே மாதிரி 2 சட்டமன்ற தொகுதிக்குள்ள மாவட்ட செயலாளர் இது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தீர்மானம் நிறைவேற்றுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு முன்னாள் அமைச்சர்கள் பவர்ஃபுல்லாக இருப்பாங்கல்ல, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இதை நிறைவேற்றினா எல்லாருமே பிரச்சனை வெளியே போயிடுவாங்க பார்த்துக்கோன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை சொல்ல, அது பயந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை கை வைக்கவே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா சப்பையாக முடிஞ்சு. ஒன்றும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா செயற்கூட்டம் வந்து இந்த வருடத்துக்கு 2 தடவை டைம் நடக்கும்ல, அந்த மாதிரி வந்து கேஷுவல் நடந்து போயிடுச்சு. பொதுக்குழு ஒரு தடவை நடக்கும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை செயற்குழு நடக்கிறத அது நார்மலாக நடக்கிறதாங்க, அந்த மாதிரி தான் அங்கே நடந்துச்சுன்ற மாதிரி போயிட்டாங்க. தென் மாவட்டங்கள் அதிக இடங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி. 2வது இடம், 3வது இடம், 4வது இடம்லாம் போய் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிலாம் நாம் தமிழருக்கு பின்னாடி அதிமுக இருக்கிறது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அணியில் இருக்க முனுசாமி சொல்கிறாரு, பொன்னையனே பார்த்தீங்கன்னா சீனியர், அவரே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கும் போது ஓபிஎஸ்க்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி கேட்டிருக்காரு. பொன்னையன் ஒரு ஆடியோ வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் குலப்பன்ட்ட பேசும்போது அப்போ வந்து கேபி முனுசாமியை புகழ்ந்து பேசியிருப்பார் பொன்னையன். ஸோ அவரை குறித்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குறித்தும் பேசியிருப்பார். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு செல்வாக்கு இல்லை. எஸ்பி வேலுமணி கையில் ஒரு 14 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 21 மாவட்ட செயலர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட அந்த ஒரு பவர் கூட இல்லை. இப்போ முதல் வந்து பார்த்தீங்கன்னா கூத்தூரில் முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டார் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிமுகவில் வந்து டம்மியாக தான் இருந்தார், பெரிய அமைச்சர் பதவியில் இல்லை. ஆனால் அன்றைக்கி வந்து லைம்லைட்டில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்தார். அப்போ எம்எல்ஏகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸு பசெல்லாம் தந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக உட்கார முடியும். அப்போ அந்த பசை தரணும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சோர்ஸ் இருந்துச்சு. அதாவது சுற்றி பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையில் கான்ட்ராக்டாக இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டலாம் பசை வாங்கி எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். நான் தான் முதலமைச்சராக போகிறேன், பசையை தாங்கன்ற மாதிரி பசையை எல்லாருக்கும் கொடுத்தாரு, எல்லாரும் ஃப்ரீமாக விட்டார். அதனால தான் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு எல்லாருமே புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சசிகலா தூக்கி போட்டார். இல்லைனா வந்து பசையை கொடுக்காமல் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி பக்கம் எல்லாரும் போக மாட்டாங்க, சசிகலா பக்கம் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னா, தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய தோல்வி. செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பேச முடியல. அது 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர், அதெல்லாம் பேச முடியல. ஏன் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா எல்லா சேனலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில விஷயங்கள். 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர், அந்த தீர்மானம், எடப்பாடி பழனிசாமி கூடுதல் அதிகாரம், இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயம் பேச நம்ம இந்த மாதிரி எதிர்த்து பேசிடலான்ற மாதிரி மாவட்ட செயலர் கூட்டம் வந்து போட்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமி 9ஆம் தேதி போட்டிருந்தாருன்னா 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டு வெளியேறியலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர் இருந்ததாக சொல்கிறாங்க. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை கொடுத்துன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு எடப்பாடி அதில் வந்து பின் வாங்கிட்டார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டாமல் அப்படி சாஃப்டாக பார்த்தீங்கன்னா செயற்குழுவில் முடிச்சிட்டாரு. இந்த செயற்குழு கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 250
உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே தனித்தனியாக பத்திரிக்கை வச்சு எல்லாரையும் எடப்பாடி பழனிசாமி வர வச்சிருந்தாரு. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. திமுக திட்டுறது, ஓபிஎஸ் திட்டுறது, இந்த மாதிரி தான் வந்து செயற்குழு கூட்டத்தில் நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ சுற்றுப்பயணம் போனால் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். அதனால் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகலாமான்ற யோசனையில் இருக்காங்க. சசிகலா இப்போ சுற்றுப்பயணம் போனது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்களை ஈர்த்து இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ இந்த 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் கொடுச்சு. அவங்க சின்ன கொடியெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா சசிகலா பார்க்க தொண்டர்கள் எல்லாருமே வந்தது. அதேமாதிரி இந்த கிளைச்செயலர் பொதுச்செயலரை பார்த்தீங்கன்னா மாற்றணுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்வாங்கிட்டாரோ. அவங்களுக்கெல்லாம் 2027 வரைக்கும் பதவி இருக்குது. அப்போ அந்த இரட்டை தலைமை இருக்கும்போது யார் யார் இணைக்கப்பட்டாங்களோ, யார் யார் மாவட்ட செயலாளர் இருக்காங்களோ, இல்லை 2ஆம் கட்ட மாவட்ட செயலர் இருப்பாங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் மாவட்டம் தோறும் அவங்களாம் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதனாலே பார்த்திங்கன்னா அவங்களாம் மாற்றணும்னு நினச்சா எடப்பாடியோட இப்போ வர்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அடி வாங்கும். இப்போ ஓபிஎஸ்சி இணைக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர்றதுக்கு முக்கியமான காரணம் 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி தான். சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா தூக்கி போட்டுருவார். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சி வந்து யோசிக்கிறாரு. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா உலக உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சோன்னா நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நம்ம இணையத்துக்கு கொஞ்சம் வந்து யோசிக்கணுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்குன்ற ஒரு வாக்கு வங்கி இருக்குது. சசிகலாவுக்கு இருக்கா இல்லையான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யாருனாலும் சொல்ல முடியாது. தேர்தலை ஃபேஸ் பண்ணாத மட்டும்தான் தெரியும். அவங்க இது வரைக்கும் மாநாடு எதுவுமே போட்டதில்லை. அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்கு இருக்குன்னு சொல்லவே முடியாது. தேர்தலை சந்தித்தா மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் ஓபிஎஸ்க்கு இவ்வளோ குறிப்பிட்ட வாக்கு இருக்குது தென் மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் என்னச்சாருன்னா அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்க சொன்னாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி போய் மாட்டிட்ட மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி சூழ்ச்சியில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் யோசிக்கிறாரு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. போக வேணான்றதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறுதியாக வந்து வைத்தியலிங்கம் இருக்கதா சொல்கிறாங்க. பெரிய பதவி கொடுத்தா மட்டும்தான் போகலாம், திருப்பி ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் நிலையை வர வைக்கலாம், அப்போ போகலான்ற மாதிரி ஒன்று எண்ணத்தில் இருக்காங்க. அப்படி ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் நிலையை வந்தால் கண்டிப்பாக சசிகலாவை இணைக்கிறதா ஓபிஎஸ் கையில் எடுப்பார். இல்லை நிர்வாகிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உண்டாக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு கள்ளக்குறிச்சி, ஸோ அந்த வட மாவட்டங்களில் பாமக பார்த்திங்கன்னா இருக்க பகுதியை மட்டும்தான் கொஞ்சம் லீடிங்கில் அதிமுக போச்சு. அடுத்து சேலத்தில். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லீடிங் போச்சுன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய நபர்கள் செல்வாக்கான இருப்பார். இப்போ எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இருக்கார். சேலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு அவர் அங்கே 2ஆவது இடம் கூட வர முடியலன்னா வெஸ்ட்டு. அதன் அடிப்படையில் தான் அங்கே 2ஆம் இடம் வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, அதிமுகவில் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட நபர்கள்லாம் கட்சி விட்டு நீக்கலாமான்ற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி இருக்கும்போது அதை நீக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஒரே நாள் நீக்கும்போது தாக்கம் என்ன பண்ணணும்னா எல்லாருமே சசிகலா ஓபிஎஸ் பக்கம் சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இப்போ போய் எடப்பாடி அணியிலேருந்து போய் சேர்ந்தா மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு பிளவு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியிலேருந்து உதயகுமார் அணியிலேருந்து ஐயப்பன் முன்னாள் இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏ போய் இணைஞ்சதுக்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா இப்போ ஒருத்தராக போக ஆரம்பிச்சிருவாங்க. அதிருப்தியானா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தா அதிருப்தி ஆகிட்டாங்கன்னா எல்லாம் போயிடுவாங்க. அந்த நிலையில் தான் இருக்குது. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஐயப்பனும் இருக்கார். உதயகுமார் பார்த்திங்கன்னா அவர் கீழே இயங்கி அவர் எப்படியா வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தில் இருக்காரு. ஐயப்பனையும் விடமாட்டாரு. அதனால் ஓபிஎஸ் அணியில் போய் இணைஞ்சிட்டார். அதே மாதிரி உதயகுமாருக்கும் மதுரையில் மிகப்பெரிய எதிர்ப்புன்றாங்க. ஏன் செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா சீனியர் செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா அவரோட அரசியலில் திமுக எதிர்த்து மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்துக்கு வந்தவர். அப்போ உதயகுமார்லாம் ஒன்றுமே இல்லை. உதயகுமார் எப்படியாச்சும் ஓரம் கட்டணும்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு இருக்கார். ஸோ செல்லூர் ராஜு, விவி ராஞ்சல்பா, உதயகுமார் இவங்க 3 பேர் கூட பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு இதில் இல்லை. அதிமுக மதுரையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு புகைச்சல் ஓடிட்டு தான் இருக்குது. யாரை காலி பண்ணலான்ற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அதிமுக அங்கே உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.